ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களோ? இன்றைக்கு நான் கத்தரிக்காய் வாழைக்காய் வெள்ளைக்கறி வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் ஒரு கத்தரிக்காய் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி வாழைக்காயும் வெட்டி எடுத்துருக்கிறேன். இதுக்குள்ள வாழைக்காய் வெட்டி இருக்கிறேன். அதோட வெங்காயத்தில் ஒரு பெரிய வெங்காயத்தில் அரைவாசி வெட்டி வச்சிருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய், உள்ளி, பல்லு, மூண்டு வெட்டி வச்சிருக்கிறேன். கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் இப்போ இந்த வாழைக்காய்க்குள்ள நான் சேர்க்க போகிறேன். அதோட இதுக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. மற்றது மிளகுத்தூள் ஒரு கொஞ்சம், ஒரு அரைக்கரண்டி போடுங்க. மற்ற மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் போடுங்க. இப்போ இதை மூடி போட்டு அவிய வைங்க. அப்படியே நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு மூடி விடுங்க. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி காணுமோ காணாதோண்டு தெரியும். எனக்கு தண்ணி காணும். ஓரளவுக்கு அவிஞ்சு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கத்திரிக்காய் கறி மசிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா கரண்டியை அப்படி இந்த மற்றபடி வைக்க அது உள்ளுக்கு போகும். அப்போ இதை அவிஞ்சிட்டு தாண்டா அர்த்தம். இனி தேங்காய் பாலை விட்டுட்டு தேங்காய் பால் ஒரு கொஞ்சம் விட்டிங்கன்னா காணும். இப்போ அவிஞ்சிட்டுது. உப்பு காணுமோ அண்டு பார்த்துட்டு ரக்குங்க. ரக்கினா பிறகு கொஞ்சம் தேசிக்காய் புளிய விடுங்க. இதை நான் நிப்பாட்டுறேன். ஓகே, இதை நிப்பாட்டிட்டு எலுமிச்சம்புளி கொஞ்சம் போடுறேன். அரை மூடி எலுமிச்சம்புளி விடுறேன். வச்சுட்டு கலந்து விடுங்க. அவ்வளோதான் கறி. இது வாழைக்காயும் கத்திரிக்காயும் போட்டிருக்கிறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆட்டிறச்சி குழம்போட இல்லை கோல்றச்சி குழம்போட நீங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது நீங்கள் ஆட்டிறச்சி கோல்றச்சி சமைக்க கத்திரிக்காய் வெள்ளைக்கறி சாப்பிடுவோன்னு மட்டும் சொல்லிவினோம். சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.